ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தனுசு. ஸோ ராசியாதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குருவே 8ஆம் இடத்துல போறாரு. 8ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற நிலையில இருக்காருங்க. ஒரு சுப கிரகம் குரு பகவான் அப்படிங்கும்போது அவர் 8ஆம் இடத்தில் போய் மறைவது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சுப கிரகம் வலுவா போய் மறையுது. ஏன்னா அவர் உச்சம் அப்படிங்கிற நிலையில இருக்காரு. உச்சம் அப்படிங்கும்போது கிரகத்துடைய வலு கூடி இருக்கு. பட் ஆனா என்ன மறைஞ்சிருக்கு. ஸோ எல்லா விதமான ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கு. பட் ஆனா அதற்குண்டான ஒரு ஒர்க்கு, ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான வேலைகள் நிறைய பேக்வேர்ட்ஸ்ல போனாலும் உங்களால ஒரு அவுட்புட்டை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஸோ ராசியாதிபதி போய் மறைஞ்சாலே பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, எடுக்கிற காரியங்கள்ல ஒரு தடங்கல், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு போராட்டம் இது எல்லாமே ஃபார்ம் ஆகுங்க. ஸோ 4ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்காரு. அதற்கு இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது படுது. ஸோ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு சுகஸ்தானம், ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்திற்கு உச்ச குருவானவர் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக வக்ர சனியை பார்க்கிறாருங்க. 9 குடையவன் சூரியனாகி அவரும் 8ஆம் இடத்துல மாதத்தின் பாதி நாட்கள் இருக்காரு. அடுத்ததாக 7 குடையவன் புதனுமே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போறாருங்க. ஸோ ஒரு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஜாப் புதுசாக கிடைக்கிற விஷயங்கள்ல ஒரு தாமதம், ஒரு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுது. ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம், செகண்ட் டே ட்ரை பண்ணுறோம், 1 வீக் ட்ரை பண்ணுறோம், ஆர் 1 மந்த்தே ட்ரை பண்ணுறோம். ஸோ புதுசாக எந்த ஒரு ஆஃபருமே கிடைக்கல ஜாப் வைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கன்சிஸ்டன்சியாக தேடிட்டே இருக்கணும், ஒரு கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப தேவைப்படும். அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அதற்கான அவுட்புட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஜாப் அப்படிங்கும்போது எப்போ ராசியாதிபதி போய் 8ல் மறைகிறாரோ ஜாபை மாற்றுறது அப்படிங்கும்போது டக்குன்னு எனக்கு இந்த ஜாபு பிடிக்கல, செய்கிற வேலையில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் இருக்குது, என்னால் மேனேஜே பண்ண முடியல, நான் ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் அந்த மைண்ட் செட்டோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வேலை வேண்டான்னு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிக நாட்கள் எடுக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வயசாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வேலையை விடாமல் அந்த டைமில் அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல நம்ம மேனேஜ் பண்ணி மேலே வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை, அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 100% ஒரு ஜாப் ஆஃபர் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஜாபை கைவிடணும். ஸோ 99% 1% டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஜாபை நம்ம விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா திரும்ப புதுசாக இன்னொரு ஜாபு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நம்ம அடி வாங்குறதுக்கு அதை போய் லீட் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாப்ல இருந்துக்கிட்டே ஜாப் தேடுங்க. பட் என்னன்னா கொஞ்சம் நாளைக்கு தேட வேண்டியது வரும். ஒரு 2-3 மாதம் விடாமல் முயற்சி பண்ண வேண்டியது வரும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல இடத்துல திரும்ப புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாபுனா நம்மளுக்கு ஒரு மந்த்லி சேலரி, மந்த்லி வேலை செஞ்சாலும் வேலை செய்யலினாலும் 1 or 2 days லீவ் போட்டாலும் நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆகுறது ஆகிடும். பட் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழிலில் ஏதாவது புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இல்லை பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை இந்த மாதம் எதுவுமே தீர்மானம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாரு. 9 குடையவன் சூரியனாக போயிட்டு அவருமே 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. ஸோ தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுவுமே உங்களுக்கு ஃபேவராக இல்லாதனால இருக்கிற தொழிலில் ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஸோ எதையும் புதுசாக எந்த முயற்சிகளும் தொழில் சார்ந்து பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதம் உகந்ததாக இருக்கும். ஸோ இன்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய இன்கம், ஸோ நம்ம சர்வே பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த இன்கம் கண்டிப்பாக வந்துடும். பட் அதை தாண்டி ஒரு இன்கம் வருமா, ஸோ பெரிய அளவில் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வருமா, ஃபினான்ஸ் நல்லா டெவலப் ஆகுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ அந்த ரீதியாக வருமானம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும். ஸோ சர்வே பண்ணுற அளவுக்கு போதுமான வருமானம் தொழிலில் கிடைக்கும். ஸோ ஜாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு போராட்டம், ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தென்படுது. ஸோ ஜாபை மட்டும்
விட்டுறாதீங்க. விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்க்கு மட்டும் இந்த மாதம் போயிட வேண்டாம். ஸோ மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தனுசு ராசிக்கு 7க்குடையவன் புதனாகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் அவரும் மறையிறாரு. ஸோ 9ஆம் இடத்துல வந்து கேது பகவான், ஏன்னா அதான் வந்து பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல கேது இருந்து அந்த வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவானுமே மாதத்தின் பாதி நாட்கள் வந்து கடகத்துல தான் 8ஆம் இடத்துல தான் போய் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக தென்படுது. ஸோ பேச்சுவார்த்தைகளாக தான் இருக்கும். ஒரு தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது இந்த மாதம் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ தனுசு ராசிக்கு 6க்குடையவன் சுக்கிரனாகி அவர் வந்து 10ஆம் இடத்துல நீசம் அப்படிங்கிற இடத்துல வலு குறைந்து காணப்படுறாருங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு தெரியுது. அதனால அளவா பேசிக்கும் போது அந்த சண்டை சச்சரவு இல்லாம பார்த்துக்கலாம். ஸோ திருமணம் சார்ந்த முடிவுகள் வந்து நல்ல தசா புக்திகள் போகுது அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுமே வலு குறைந்த நிலையில இருக்காரு. குரு பகவானும் நல்லது செய்ய முடியாத மறைவிட ஸ்தானமாக 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு குரு. ஸோ குருன்னா என்னன்னா ஒரு கோவில், ஒரு புனிதமான ஒரு இடம், சுவாமி இருக்கிற கருவறை, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ராசியாதிபதி போயிட்டு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆவணி மாதத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கோவிலில் திருமணம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தடங்களும் இல்லாமல் பார்த்துக்கலாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி. ஸோ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அஷ்டம சனி 8, 8ல் பாதி 4. ஸோ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே ஒரு மாணவருடைய ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்ததுன்னா அவங்களோட ஆரம்ப கல்வியில் தடை தாமதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். மினிமம் ஒரு 2 ஸ்கூலாவது 3 ஸ்கூலாவது மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னோன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அந்த மாணவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்காது. ஸோ வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஸோ புஷ் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இதை படி, அதை ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் பேரில் தான் அந்த ஒர்க் அப்படிங்கிறது நடக்குமே தவிர அவங்களாவே உட்காந்து நான் படிக்கிறேன், நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்காது. இதுவே வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சியாக படிக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ படிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்வம் குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாணவர்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தான் அந்த மாணவர்களை படிக்க வைக்க வேண்டியது இருக்குங்க. தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குரு பகவானானவர் 8ல் போகிறாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிவயிறுக்கும் கீழே உள்ள பாகங்களை தான் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஸோ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள், பிசிஓடி போன்ற பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட குதிகால் சம்பந்தப்பட்ட வலிகள் வருவதற்கான வாய்ப்பு தென்படுவதனால ஸோ இது சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ 7ல் செவ்வாய் இருக்கும்போது தனுசு ராசி மாணவர்கள் வந்து விளையாட்டு துறையில் இருக்காங்க, விளையாட்டு சார்ந்து அவங்களுடைய படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கீழே விழுந்து காயம், அதாவது ரத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தென்படுறதுனால கொஞ்சம் கவனமாகவும் அதற்கு உண்டான ப்ரிகாஷன்ஸோடையும் நம்ம செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருக்குது அப்படின்னா கோச்சார ரீதியாக செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும் பொழுது அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல மெடிசன் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் வந்து கொடுப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளமோட இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல மருத்துவர், ஒரு நல்ல கைட் பண்ணுறவங்க, இந்த இடத்துக்கு போங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதம் வந்து வருவாங்க. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு நோயோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த கோச்சார சூழல் அப்படிங்கிறது ஒரு நல்ல மெடிசனை வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க. அந்த மெடிசன் கரெக்டாக ஒர்க் பண்ணி நம்மளுடைய நோயை தீர்க்கிற மாதிரி அமையும். ஸோ பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது
வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய ஒரு சூழல் தான். பட் இருந்தாலுமே வந்து பிடிக்கல, வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய சூழல், ஒரு போராட்டம், ஒரு மன உளைச்சல். ஸோ இதன் பேர்ல தான் அந்த வேலை அப்படிங்கிறது அமையும். குறைவான வருமானம் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. ஸோ இருக்கிற கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மாச சம்பளம் போறவங்க அப்படிங்கும்போது லிமிட்டட் சேலரி வந்துடும். பட் ஒரு தொழில்ல இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மினிமைஸ்டு சேலரியை தான் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். அதே போல ஒரு கணவன் மனைவியோட ஒரு உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க 7 குடையவன் அப்படிங்கும்போது அவரும் 8ல போறாருங்க. ஸோ 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேது பகவான் நிற்கிறதுனாலையும் உங்களுக்கு சுக்கிரனுமே வந்து வலு குறைந்து காணப்படுறதுனாலையும் கணவன் மனைவி உறவிலையும் ஒரு பிணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சரியா புரிஞ்சுக்காம போறது, இதற்கு உண்டான சூழல்கள் தான் இந்த மாதம் இருக்கு. ஸோ மாணவர்கள் அப்படிங்கும்போது படிப்புல கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஹெல்த் இஷ்யூஸஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இடுப்புக்கு கீழுள்ள பாகங்களில் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.